குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே அம்மா இன்றைக்கி எனக்கு சில்லியாவது வாங்கி தரீங்களா, இல்லைன்னா ஏதாவது எடுத்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஒரே ராவடிங்க. ஏன்னா புரட்டாசி பிறக்க போகுதுங்க. புரட்டாசி பிறந்தாவே நம்ம நான்வெஜ்ஜு செய்ய மாட்டாங்க, ஒன்லி வெஜ்ஜு தான். நம்ம வீட்டில் சாமி கும்பிடலை அர்த்தபட்சம் அந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே நம்ம செய்ய மாட்டாங்க. அதனால் இவங்களும் ஆசைப்பட்டு ரொம்ப இதாக கேட்டுட்டா, பாப்பாவும் தம்பியும் கேட்டுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் கறி எடுத்தோம். சரி இன்றைக்கும் ஓகே எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்டையும் சொன்னோம். அவங்க அப்பா சரி எடுத்து தரேன் அப்படின்ட்டு ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி போல் தாங்க அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் போனாங்க. கிளம்பி போயிட்டு கறி எடுத்துக்கிட்டு சிக்கன் தாங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. சிக்கன் எடுத்துக்கிட்டு முட்டையும் அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் வாங்கிட்டு வந்ததும் சரி செய்யலான்ட்டு சும்மா குக்கர்லேயே அப்படியே கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பெரட்டின மாதிரி செய்யலான்னு நான் நினச்சேங்க. ஆனால் என்ன தான் நம்ம செஞ்சாலும் அந்த குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு இறக்கி பார்த்தாலுமே அந்த கோழிக்கறி ஆல்ரெடி அது ரொம்ப வரன்னு வச்சாலுமே அது கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அப்படி தாங்க கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. இருந்தாலும் ஓகேங்க, குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாட்டலாம் இல்லை, ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கெட்டியாக கொலன்னு இருந்த மாதிரி இருந்ததுங்க. அப்புறம் இந்தாண்ட அடுப்பில் முட்டை வாங்கிட்டு வந்த முட்டையும், ஏன்னா முட்டையை வச்சுருக்கவும் முடியாது இல்லைங்களா, முட்டையும் 5 முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. முட்டையை வச்சுட்டு இட்லியும் ஊற்றிட்டாங்க. இட்லி ஊற்றிட்டு அப்புறமேட்டு எல்லாம் சுட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் எடுத்து போட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்கம்மா அப்படின்ட்டாங்க. இன்னும் 1 மாதத்துக்கு நீங்கள் இதை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க குழந்தைங்கக்கிட்ட. அவங்களும் சரின்ட்டாங்க. ஆனால் இன்னும் வரப்போகிற அந்த 5 ஞாயிற்றுக்கிழமையும் எப்படி இவங்களை நான் சமாளிப்பேன் அப்படின்னே தெரியல. அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் உருளைக்கிழங்கு குழம்பா ஏதாவது வச்சாவே அப்படியே நாக்கு சப்பரை கேஸுங்க நம்ம குழந்தைங்க. அவ்வளோதாங்க.